Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து நம்ம புஷ்பா படத்தோட கலெக்ஷனை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அதுதான் உங்களுக்கு பிரச்சனை அதுதானே? கண்டிப்பா. ஏன்னா வந்து நேத்து வந்து மைத்ரி மூவிஸோட வீட்லயும் அதே மாதிரி தில்ராஜோட வீட்லயுமே ஐடி ரைடு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பல சம்பவங்களுமே வெளிவந்திருக்கு. ஏன்னா வந்து வாரிசு படம் தான் வேர்ல்டு வைடா ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்திருந்தது, ஆல்மோஸ்ட் 145 கோடியை கலெக்ட் பண்ணியிருந்தது அப்படிங்கிற மாதிரியும், துணிவு வந்து 257 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கிராஸ்ல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கப்ப அந்த ரைடோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ரைட்ல வந்து அவங்க காட்டின கணக்கு பத்தி இப்ப நம்ம பேச போறோம். அதானே? ஓகே, எவ்வளவு சொல்லிருக்காங்க? வாரிசு வந்து 145 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே துணிவு கூட கம்பேர் பண்ணும்போது வாரிசு தான் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போனாலும், இப்போ தில்ராஜோட வீட்டுக்கு ரைடு போனதுனால கிட்டத்தட்ட ஒரு 60 கோடியை வந்து கம்மி பண்ணி காமிச்சிருக்காங்க. இது எந்த அளவுல என்ன மாதிரியான விஷயங்களை அடிப்படையா கொண்டு வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா கேம் சேஞ்சர் ப்ரொமோஷன்லயே தில்ராஜ் அவர்கள் சொன்ன விஷயம் தான், எனக்கு வந்து வாரிசு எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல மட்டும் நல்லா போச்சு, மற்ற இடங்கள்ல சரியா போகல அப்படின்றத அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ ரொம்ப அவரை அடிக்கவிட நினைக்கிறேன். ஏன்னா கேம் சேஞ்சர்ல பாவம் ரொம்ப ஒரு மாதிரி மனசு வெக்ஸ் ஆயிட்டாரு அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு கூட கேம் சேஞ்சர் வந்து வசூல் வரல. குறிப்பா சங்கரோட டிரெக்ஷன்ல ஒவ்வொரு பாட்டுக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமா செலவு பண்ணியிருந்தாரு. ராம் சரணை வச்சு மிகப்பெரிய செலவுல எடுக்கப்பட்ட படம். எதிர்பார்ப்புல கொஞ்சம் கூட அவரு எங்கேயுமே அவர் இது வைக்கல. ஓகேடா 10 கோடி அப்படின்னா 8 கோடியில முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட எங்கேயுமே அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகல. எக்ஸ்ட்ரா தான் செலவு பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு இப்போ வரைக்குமே ஒரு 100-150 கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே அவங்க சைட்ல இருந்து அபிஷியலா வந்தா மட்டுமே நம்மளுக்கு தெரியும். கேம் சேஞ்சரும் இந்த மாதிரியான விஷயத்துல இருக்கும் பொழுது அவர் ஆல்ரெடி மனவேதனையில இருக்காரு தில்ராஜ் அவர்கள். இந்த ரைடுமே கூட எப்படி ரைடு போச்சுன்றது முதல்ல பார்க்கப்படுது. ஏன்னா அங்க பவன் இருக்காரு, பவனோட ஆஸ்தான ப்ரொடியூசர் தான் வந்து தில்ராஜ். எப்படி அவர் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடந்தது? என்னதான் சென்ட்ரலோட விஷயங்களா இருந்தாலுமே கூட இவரோட தலையீடுலாம் எங்கேயாவது இருந்திருக்கணுமே. இவர் தாண்டின விஷயங்கள், ஏன்னா ஹைதராபாத் அப்படின்னு வரும் பொழுது இவர் தாண்டின விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அங்கதான் நிறைய கேள்விகள் எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சது. அதையும் மீறி ரைட் நடந்திருக்கு. குறிப்பா 2 கம்பெனி. எனக்குலாம் மைத்ரியோட கலெக்ஷன் நம்பர் போடும் பொழுது அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன், ஓகே ரைடு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஆனா ஏன் தில்ராஜ் சார் வீடு அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்துச்சு. ஏன்னா ஏவை தொட்டா பிஏ தொட்டு தான் ஆகணும். ஸோ முன்கூட்டியே களத்தில் இறங்கினவர் தான் தில்ராஜ். மைத்ரிக்கு போற அப்படின்றது ஒரு ரீசன் அவங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் தில்ராஜ் வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எவ்வளவு பிடிபட்டுச்சு, எவ்வளவு எடுத்தாங்க, எவ்வளவு சிக்கிச்சு அப்படின்றது வெளியே வரல. இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் மட்டும் சில இடங்கள்ல இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. வாரிசுல அவங்க இவ்வளவுதான் கணக்காட்டியிருக்காங்க அப்படின்றதான். ஸோ மைத்ரியை பத்தி சொல்லவே வேணாம். 2000 கோடி 1850 கோடி கிட்ட புஷ்பா 2 அதோட தாக்கம் தான் அவங்க வீட்டுக்கு ரைட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு பிடிச்சாங்கன்றதை அவங்க இன்னும் சொல்லவே இல்லைங்க. அது வெளிவர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். தில்ராஜ் அவங்களோட மிஸ்ஸஸோட சம்திங் லாக்கர் முதற்கொண்டு பயங்கரமா செக் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நேற்று நாங்க பார்க்கணும். ஏங்க ரைடுன்னு வந்தா எல்லாமே செக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சந்தேகம்னு வந்தா எல்லாமே தான் இது பண்ணுவாங்க. ஸோ பெரிய அளவுல அவங்களுக்கான விஷயங்கள் எவ்வளவு எடுத்தாங்க அப்படின்றது வெளியே வரல. வாரிசுல நிப்போம், அவங்க வீட்டுல ரைடு நடந்தாலும் வாரிசு தானா? இதேதான் ஏஜிஎஸ்க்கு நடந்தது. ஏஜிஎஸ்ல ரைட் பண்ணும் பொழுது அவங்க சில விஷயங்கள் கணக்காட்டினதாகவும் அதுக்காக தான் நெய்வேலியிலிருந்து விஜய் அவர்களை கூட்டிட்டு வந்ததாகவும் நிறைய தகவல்கள் வந்துச்சு. அப்பயும் இங்க அப்ப இருந்த தமிழக அரசுமே மௌனம் காமிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, சென்ட்ரலோட விஷயங்கள் தான். இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்பொழுதுதான் மீண்டும் இதுல சிக்கிட்டாரா விஜய் அப்படின்னு தான். வாரிசு அவங்களுக்கு பெரிய அளவுல ப்ராஃபிட் இல்லைனாலும் லாபமான படம் தான். அவங்க காமிச்ச இந்த கவுண்ட்டுமே வந்து இப்போ விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா கிராஸ்ல இவ்வளவுதான் வந்திருக்கா, இதுதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட்டா? எங்க கணக்கு எழுதுறவங்க எப்படி வேணும் எழுதுவாங்க. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க, பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. இதனால வந்து வாரிசு துணி வந்து இதன் மூலியமா அதிகமா கம்மியா அப்படின்றலாம் இது பண்ண வேணாம். தமிழ்நாட்டு இன்னமும் சொல்றேன், நம்ம தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் அவங்க சொல்ற ஒரே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல துணிவு தான், அதுல மாற்றங்களே இல்லை. ஓவராலா வரும் பொழுது வாரிசு அப்படின்றதா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்.
அவங்க கணக்கு எழுதிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி தான் பேசுறோம். இனி தில்ராஜ் நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னா அந்த பிரஸ் மீட்ல இதை பத்தி கேட்பாங்க. அப்போ அவர் அங்க சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள். கண்டிப்பா விஜயோட ரசிகர்களுக்கு தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து தாக்குதலாகவே இருக்கு. ஏன்னா இப்ப வாரிசு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலுமே ஹெச் வினோத்தோட டைரக்ஷன்ல விஜய் அவர்கள் அடுத்து நடிக்கக்கூடிய அந்த 69வது படம், இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு விஜய் அவர்கள் கரெக்டா போக மாட்டாரு, ஆன் டைமுக்கு வர மாட்டாரு, கேட்கிற கால் ஷீட் தர மாட்டாருன்னு ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்தாலுமே அவரோட படத்தை ரிலீஸ் பண்றதுக்கே பல பிரச்சனைகள் இருக்கா. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் போட்ட மாநாடு, அந்த மாநாட்டிலேயே இப்ப ஆள்ற கட்சியை பத்தி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து பரந்தூர் இந்த இடத்துலயுமே வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதனால இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு கண்டிப்பா இப்ப ஆள்ற கட்சியால ஏதாவது ஒரு பெரிய நெருக்கடி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஹெச் வினோத் அவர்கள் ரொம்ப பயந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ற வரைக்கும் விஜய் அவர்கள் கிட்ட தயவு செஞ்சு அதிகமா பேசாதீங்க, அதுவும் ஆள்ற கட்சியை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இதனாலதான் விஜய் அவர்களே சொல்லிட்டாரு, மார்ச் வரைக்கும் சீக்கிரமா நீ படப்பிடிக்க முடிச்சிங்க அப்படின்ட்டு. இன்னும் சொல்லணும்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை செலக்ட் பண்ணது காரணமே அதான். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய யாருமே அவர் செலக்ட் பண்ணல, அதுதான் பிசினஸ். இன்னொரு விஷயம், ஓடிடில ஏன் இன்னும் இந்த படம் சேல் ஆகல, அங்க இருந்தே எல்லாத்துக்குமே கேள்விகள் வந்துச்சு. ஆளுங்கட்சி அவங்க பிரஷர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா எல்லாருமே சொன்னாங்க வாரிசு துணிவிலே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கிரீனிங் கொடுத்து முதல் நாளோட கலெக்ஷன்ல அஜித் அவர்களை தான் மேல காட்டணும் அப்படின்ட்டு. ஏங்க அஜித் அவர்களுக்குமே கூட நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்திருக்குங்க. அவங்க ஏன் அவ்வளவு தூரம் பண்ணணும் அப்படின்னா அதையும் தாண்டி மாநாட்டுக்கு அவங்க தடை போட்டிருக்கலாம், நிறைய விஷயங்கள் போட்டிருக்கலாம். அவங்க பாலிடிக்ஸ் நம்மளுக்கு அதிகமா நம்ம உள்ள போகலாலுமே கூட விஜயோட படங்கள் வயசுல விஜயோட படங்களா இருக்கட்டும், அவர் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இப்ப வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து எந்த நெருக்கடியும் இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சீனியர்ஸ்ட பேசும்பொழுதுமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறதா. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா TN 69 படப்பிடிப்பு வேகமா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கால சூழல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து இப்ப நம்ம ஆபீஸ்ல இருக்கோம், எனக்கு எதனால பர்சனல் விஷயங்கள் இல்ல, நான் ஒரு கட்சி தொடங்கியிருக்கேன், எனக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நான் களத்துக்கு போய் தான் ஆகணும். அப்ப நான் பெர்மிஷன் கேட்டுதான் ஆகணும். வினோத் அவர்களோ இதுக்கு முன்னாடி இந்த விபி அவர்களோ, ஏன்னா வெங்கட் பிரபுவோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு ரசிகர்கள் கூடிடுவாங்க, அப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படின்றப்போ அவங்களுக்கு இதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் இயல்பு. அது அவர் அரசியல் தொடங்கிட்டார் அப்படின்னா அவர் வந்து கேப்டன் மாதிரி எங்கேயுமே முடிவு எடுக்கல அப்படின்ற ஒரு குறையே இருந்தாலுமே கூட, ஏன் நம்ம கேப்டனோட கம்பேர் பண்றோம்னா அவர் ஷூட்டிங்ல அவரோட படங்கள்லயே அவரோட விஷயங்கள் எல்லாமே இது பண்ணிப்பாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல வரக்குள்ள எல்லாத்துக்குமே அன்பா அரவணைப்பாரு, அவரோட படத்துக்கு எங்கேயுமே பிரச்சனைகள் ஏற்படலை. இவருக்கு ஏன் நடக்குது அப்படின்ற பட்சத்துல வினோத் வேற ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரப்போ இப்போ கால சூழல் அவர் வந்துதான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இதை மிஸ் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வேற எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அதனால இங்க பெர்மிஷன் கேட்டும் அங்க நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னு தான். இன்னும் நம்ம இன்னும் டீட்டெயிலா கேட்கும் பொழுது அவரோட போர்ஷன் இல்லாதப்போதான் களத்துக்கு போறாரு, நிறைய விஷயங்கள் கட்சியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா எவ்வளவு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் T69க்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றதுல விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு. நீங்க கேட்ட மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓடிடி ஏன் இன்னும் சேல் ஆகல, விஜய்க்கு அதை பத்தி கவலை இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அவரு இப்ப எதுவுமே பேச மாட்டாரு. நீங்க பிகில், அதுக்கு முன்னாடி வந்த படங்கள், சர்க்கார், அப்பெல்லாம் ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு ஸ்பீச் இருந்துச்சுல, T69க்கு எழுதி வச்சுக்கோங்க, பயங்கரமான ஒரு ஸ்பீச் இருக்க போகுது. அதுதான் அவரோட சினிமா கடைசி மேடை, சினிமாவின் கடைசி மேடையா 69 இருக்க போகுது. அங்க வச்சு ஒரு பேசுவார் பாருங்க, அதுதான் அரசியல். அந்த ஆடியோ லான்ச் நடக்கிறதுமே கூட 50-50 தான் இருக்கு. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல எப்படி அந்த ஸ்கிரீனிங் கொடுக்க போறாங்க, எந்த மாதிரி ரிசீவ் பண்ணிக்க போறாங்கன்னா விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா கொண்டாடுவாங்க. அதுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக தான் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் டீமே கொஞ்சம் இதா இருக்காங்க. மற்றபடி ஹெச் வினோத்துக்கு பிரச்சனையே இல்லை. என்னை கூப்பிட்டு நீங்க ஒரு படம் பண்ண சொன்னீங்க, நான் படம் பண்ணிட்டேன், நான் கேட்ட டேட் கொடுத்துட்டீங்க, நான் சொல்ற டைமுக்கு வந்தாலே போதும் அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் காலையில வருது, ஈவினிங் 6 மணி 7 மணி அப்படின்றத ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டு போயிருவாரு. மற்ற நேரங்கள்ல அவர் ரெக்வஸ்டா தான் அந்த டைம் எடுத்து அவரோட கட்சி பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால 69 இவரால டிலே ஆகாது, இவரால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்கேஸ் படம் ரிலீஸுக்கு அப்புறம் அதுல ஏதாவது விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா தான் ஹெச் வினோத்துக்கு தான் இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான். பாப்பா என்ன நடக்கும். இப்ப T69ஓட ஓடிடி உரிமத்தை யாருமே வாங்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் இது வரைக்குமே அஜித்தோட கெரியர்ல எந்த ஒரு படத்துக்குமே இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினதே இல்லையா. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா வந்து விஜயே மிஞ்சிட்டாரு அஜித் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ட்விட்டர்ல வைரல் ஆக்கிட்டு இருக்காரு. அங்கதானே போய் ஆகணும். இப்போ ஷாம்லா முரளி ஷோ பண்றாங்க அப்படின்னா, இப்ப முரளி இல்ல அப்படின்னா எல்லாரும் ஷாம்லாட்டு தான் வந்தாகணும். அந்த ஷோல நீங்க தானே பண்ணி இனி நீங்களே கண்டினியூ பண்ணுங்கன்னு உங்ககிட்ட தான் வந்தாகணும். உங்க மேல நிறைய பெட் கட்ட ஆரம்பிப்பாங்க. சோ விஜய் அவர்கள் விலகிட்டாருன்னு தெரியும். இந்த ரேஸ்ல யார் இருந்தா, இப்ப ரஜினி அவர்கள் கமல் அவர்கள் 2 பேருமே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் மேலுமே ஈக்குவலா தான் பெட் கட்டுவாங்க. இப்ப விஜய் விலகிறாரு அப்படின்றப்போ அஜித் தான் நிமிட்டு டிராவல் பண்ண போறாரு அப்படின்றப்போ அஜித் மேலதான் பெட் கட்டி ஆகணும்.
அந்த ஒரு நம்பிக்கை நெட்ஃபிளிக்ஸுக்கு இப்ப இல்லைங்க, அஜித் ஒரு ப்ராஜெக்ட் மேல அவங்களுக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும். எங்கன்னா விஸ்வாசத்துல இருந்தே அவங்களுக்கு தொடர்ந்து விஸ்வாசம் படம் இவ்வளவு பெரிய ஹிட்டா இப்படி இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தாங்க அப்படின்றதுல இருந்தே நம்ம அந்த ஓடிடி அப்ப இருந்தே அவர் மேல போக்கஸ்டா தான் இருந்தாங்க. சோ சமீபத்துல விடாமுயற்சியுமே கூட நிறைய நெருக்கடிகள் தான். அஜித் சாருக்காக தான் நெட்ஃபிளிக்ஸுமே அவ்வளவு பொறுமை காத்தாங்க. இந்த படம் டிலே ஆகுது, தள்ளி போகுது அப்படின்றப்ப ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, தீபாவளிக்கு விட்டுருங்க, அட்லீஸ்ட் நியூ இயருக்காவது லைக் அந்த மாதிரி பொங்கலுக்காவது விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப நெருக்கடியில வந்து நெட்ஃபிளிக்ஸுமே தள்ளியிருக்காங்க. லைக்காவோட அந்த பண பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்னும் தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. குட் பேட் அக்லி வாங்குறதுக்காக மட்டுமே விடாமுயற்சி வாங்கல, அவங்க அஜித்தோட எல்லா படங்களும் வாங்குன்றதுக்காக தான் விடாமுயற்சியிலும் தொடங்கியிருக்காங்க. குட் பேட் அக்லி மேல அந்த கண்டென்ட் மேல எல்லாருக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கான்பிடன்ட் இருக்கு. அஜித் சாருக்கு, ஆதிக்கு அங்க உருவான விஷயம் அஜித் சார் இருக்கு, மைத்ரி மூவிஸுக்கு இருக்கு, ஜிவிக்கு இருக்கு. ஜிவி எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு தூரம் அவர் இன்னும் எதுவுமே ரிவீல் பண்ணல, ஆனா அங்கங்க தூர விஷயங்கள்லாம் அவ்வளவு தூரம் பிளாஸ்ட் ஆகுது அப்படின்றப்போ நெட்ஃபிளிக்ஸுக்கு அவர் மேல அவ்வளவு கான்பிடன்ட். அவர் இன்னும் எத்தனை படங்கள் எந்த யாரு கூட டைரக்ஷன்ல பண்ணாலுமே கூட அதை எடுக்க வாங்க தயாரா இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் அஜித்தை நம்பி இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குட் பேட் அக்லி இந்த படம் April 10 ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தோம். ஆனா இப்ப வந்து இந்த படத்தோட டீசரை அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம February மந்த் எதிர்பார்க்கலாம். இதுக்கான வேலைகள்லாம் ரொம்பவே விறுவிறுப்பா ஜி பிரகாஷ் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காராம். என்னதான் வந்து அவர் படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவரோட மியூசிக், அவரோட சாங்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில வந்து அவரோட கெரியர்ல, அதாவது அஜித் அவர்களோட கெரியர்ல அவரே பார்த்து சமய நம்மளே நடிச்சிருக்கோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பரா உருவாயிருக்கான். ஓகே, ஆனா படம் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன தூவுற நீ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ அஜித்தோட நீங்க சொன்ன மாதிரி தான் குட் பேட் அக்லி ஒரு விண்டேஜ் அஜித்தை நம்ம பார்க்க போறோம். அவரோட கம்பேக் ஒரு கேங்ஸ்டரா ஒரு கம்பேக் இருக்க போகுது அப்படின்னா எப்படி ஒரு பில்லா ஒரு மங்காத்தால செலிப்ரேட் பண்ணாம அந்த மாதிரி இருக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்துடும் இந்த ஃபெப் சொன்னீங்க, அங்க ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்ட்டு. ஒன்னு ப்ரொடக்ஷன்ல இருந்து யாருக்காவது பிறந்த நாளா இருக்கலாம், வேற அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களா இருக்கலாம் மொழிய இந்த இடத்துல வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை. நான் ஏன் அவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா Feb 6 வந்து படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி. அதுக்கப்புறம் 21க்கு மேலதான் வந்து டிராகன், நீக் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. அது வரைக்கும் எந்த அப்டேட்டும் குட் பேட் அக்லியை வச்சு போனோம் அப்படின்னா எல்லாரும் மேலேயும் போக்கஸ் அங்க திரும்பி இருக்கும். சோ அதனால இந்த படத்துக்கு உண்டான இங்கேயா ஒரு இடத்துல சின்னதா கூட இறங்கிடக்கூடாது. ஏன்னா லைக்காவோட ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனாலதான் பெரிய பெரிய படங்களும் தள்ளி போகுது. சோ அந்த ஒரு ரீசனுக்காகவே இப்ப நம்ம குட் பேட் அக்லி விட்டோம் அப்படின்னா இதெல்லாம் மறந்துடுவாங்க. இதெல்லாமே ஓகே, விடாமுயற்சிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு தெரியாது. இது வந்து அதை கெடுத்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ஏப்ரல் தான் ரிலீஸ். மார்ச்ல இருந்து அந்த படத்தோட அப்டேட்ல எதிர்பார்க்கலாம். May 1 அப்படின்னு தான் எல்லாருமே கணக்கு வச்சிருந்தாங்க. ஏப்ரல்ல இருந்து ஒவ்வொரு அப்டேட்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இல்ல ஏப்ரல்லே வரனால மார்ச் ஃபுல்லா குட் பேட் அக்லியே தான் இருக்க போகுது. மார்ச், ஏப்ரல், மே ரெட்ரோ ரிலீஸ் வரைக்கும் அஜித்தோட ஆட்டம் பயங்கரமா இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.